ஆதி மொழியான தமிழ் மொழிக்கு உலகத்தால் ஒரு தேசம் காண்போம். எப்படி என்றால் இப்ப ஜனநாயகம் என்ற ஒரு போர்வையில தான் உலக ஆட்சி அரசியல் நடந்து கொண்டிருக்குது. அதே ஜனநாயகத்தால பழைய மொழியான தமிழுக்கு ஒரு தேசத்தை எப்படி காண்றன்னு சொன்னால், மக்கள் ஆட்சி தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்கள் ஆட்சி தான் ஜனநாயகமாகும். அப்போ எங்கட தமிழ் பெண்கள், இப்போ நான் கதைக்கிற தமிழ் ஜாழ்ப்பாணத்து பெண்களுக்கு, ஜாழ்ப்பாணத்து மக்களுக்கு இலகுவாக விளங்கும். முதல் ஜாழ்ப்பாணத்து அரசியலை மாற்றுவோம். அப்போ யார் மாற்றுறன்ற ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா பெண்ணா அப்படியா இப்படியான்ற போல. அப்போ பெண்கள் அரசியல் பெண்களுக்குரியது. இப்போ பாருங்க, சாமான் விலை என்ன விலையோ, பள்ளிக்கூடத்தில் இருந்து உடுப்புகள் அதுகள் இதுகள் யூனிஃபார்ம் என்னன்னு சொன்னாலும் அந்த விலையை பெண்கள்லாம் தீர்மானிக்கணும். ஏன்னு சொன்னால் பெண்கள் குடும்பத்தை பார்க்கிறது. அப்ப அரசியல் பெண்களுக்குரியது, ராணுவம் தான் ஆண்களுக்குரியது, விலைவாசிகளை தீர்மானிக்கிறது பெண்கள், குழந்தைகளை பெண்கள் தான் பார்க்கணும், ஆண்கள் இருக்கலாம் அல்லது விட்டுட்டு போகலாம். அப்ப பெண்கள் முதல் உணர்வணும், அரசியல் பெண்கள் தங்களுக்குரியது முதல்ல. அப்ப பெண்கள் எல்லாம் இந்த யூடியூப் டிக்டாக் எல்லாம் ஒன்றுபடணும். அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னா பெண் வந்துடும். அப்ப வார பெண்ணுக்கு சொன்னோம் அரசியல் சொத்து கணக்கை எங்களுக்கு நம்பிக்கை வரணும், அக்கா தங்கச்சி அரசியல் காலம் பண்ணி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விடணும் என்று சொன்னா நீ புள்ள விட்டா எடுத்துருவாங்க. ஒரு ஏமாத்து செய்யற ஒரு பெண் வர மாட்டான். அப்ப அதுல நம்பிக்கை வந்துடும். பெண்கள் தான் வாக்கு செலுத்தணும்னா பெண்கள் கட்சி வந்துடும். அடுத்து சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்துட்டு வரோம்னா ரெண்டுல நம்பிக்கை வந்துடும். அப்ப யாழ்ப்பாணம் கொஞ்சம் ஜனமே இந்த தமிழ் விளங்குறபடியே யாழ்ப்பாணத்தை நீங்க மாத்தினால், யாழ்ப்பாணம் மாத்தினா கிளிநொச்சி மில்லத்து வவுனியா மட்டக்களப்பு தமிழீழ மாற, எங்களை பார்த்து சிங்கள மக்கள் நல்ல மட்டும் சொல்லி சிங்கள மக்கள் மாற, அப்ப தமிழால இலங்கையிலேருந்து தீயா உலகத்துக்கு மாற உணவு உரைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இந்த யூரோப்பில் கிடைக்கிற போல எல்லாருக்கும் கிடைக்க ஆறால இது வந்தது, யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தது தமிழ். எங்களுக்கு துயரம் தோய்ந்த கண்ணீர் விடயங்கள் நடந்த இடம். அப்ப எங்களுக்கு தமிழுக்கு ஒரு இடம் வேணும். அப்ப உலகத்தால நாங்கள் ஒரு பரிசாய் தமிழுக்கு ஒரு தேசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதை கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். நன்றி, வணக்கம்.